நீ கண்ட விலங்கு முன்பு இருந்தது தற்போது உயிரோடு இல்லை. பாதாள குழியிலிருந்து எழப்போகிறது, ஆனால் அழிந்து போகும். வாழ்வு நூலில் உலகம் தொடக்க முதல் பெயர் எழுதப்படாத மண்ணுலகினர் அந்த விலங்கை காணும் போது வியப்படைவார்கள். ஏனெனில் முன்பு உயிரோடு இருந்து தற்போது இல்லாத அந்த விலங்கு திரும்பவும் உயிர் பெற்று வருவதை காண்பார்கள். 5000 ஆண்டு காலமா எல்லாரும் என்ன திரும்பி பார்க்கணுங்கிறதுக்காக நான் போராடி இருக்கேன். ஆனா சிலர் நான் சொல்றதை கேட்டிருக்காங்க. ஆனா இனிமே எல்லாரும் நான் சொல்றதை தான் கேட்க போறாங்க. நான் இந்த உலகத்தை உண்மைங்கிற ஒரு போர்வையால மூடி வைக்க போறேன். அந்த உண்மை நரகத்தோட கொடூரமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த உலகமே என் வார்த்தையை கேட்டுதான் இயங்கும். நான் இங்க ஏற்கனவே வந்திருக்கேன். இந்த சுவர்கள் அப்போ விசாலமா நின்னுகிட்டு இருந்தது. இந்த மண் மனித ரத்தத்தினால சிவப்பான பூக்கள் மாறி இருந்தது. உங்க எதிரிகளோட ரத்தம். எஜிப்சியன் கேனனைட்டஸ் துரத்தி அடிச்ச போது நான் இங்க இருந்தேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நசரின் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஆனா வரப்போற போர் எதுக்குமே சமமாக அவன் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்தான். அதுதான் ஆர்மகெடன். இந்த இறுதி நாட்கள்ல யார் ஜெருசலத்தை ஆள்றாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தையும் ஆளுவாங்க. சரியா சொன்னீங்க. அடுத்த தடவை கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. யாருமே கேத்தலிக்கு ஓட்டு போடக்கூடாது. டெக்னிக்ஸன் இன்னைக்கு வரமாட்டாரு, அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம். அப்படியா? ஆமா, இந்த தடவை அவர் கண்டிப்பா வரலையா? ஏன் வரலையா? டிவில பாக்குறதுக்கு சரியா இல்லாம இருந்தாரு. என்னது வேடிக்கையா இருக்க? அவரு பயந்துட்டாரா என்ன? அப்படிலாம் இல்ல ஜெனரல். உலகமே இப்ப டிவியை தான் பாத்துக்கிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரோட கருத்துக்களும் மாறுபட வாய்ப்பு இருக்கு. அதுவும் என்ன மாதிரி ஆளுங்க தங்களோட கருத்துக்களை எப்படி வேணாலும் மாத்துவாங்க. என்கிட்ட நூத்துக்கணக்கான டிவி ஸ்டேஷன்கள், ரேடியோ ஸ்டேஷன்கள், நியூஸ் பேப்பர் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, டிவியை பாத்தீங்கன்னா, ரேடியோவை கேட்டீங்கன்னா நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரியும். எனக்கு உன்னை பிடிக்கல தெரியுமா? எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நீ என் அம்மாவை கொன்னுட்ட. எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் வாரிசு எப்படி இருக்கான்? ரொம்ப நல்லா இருக்கா சார். அவன் அப்படி இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். நீ எப்படி இருக்க ஸ்டோன்? இவன் இன்னும் அம்மாவை இழந்த சோகத்துல இருக்கான். அதுக்கு என்ன பண்றது? அம்மா இறந்து 3 மாசம் தான் ஆச்சு. சின்ன பையன் தானே. கொஞ்சம் விளையாட்டு, படிப்பு, அது இதுன்னு கவனத்தை வேற எதுலயா செலுத்தினா மனசு தானா மாறிடும். என்ன ஸ்டோன், நான் சொன்னவன் நீ நடந்துப்பல்ல? யூ ஆர் வெரி குட் பாய். புரிஞ்சதுப்பா. ஓகே ஸ்டோன், குட் நைட். குட் நைட் சார். எனக்கு புரியுது, உனக்கு உன் அம்மான்னா பிடிக்கும். கடவுள் உங்க அம்மாவை உங்ககிட்ட இருந்து பறிச்சதுக்கு பதிலா ஒரு அழகான தம்பியை கொடுத்திருக்காரு. உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? நம்ம கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். ஓகே, இப்ப வந்துடுறேன்.
கடவுளுக்கு இப்ப நான் உன்னை கொடுக்குறேன். ஐயோ, அட கடவுளே! ஐயோ, அட கடவுளே, என்ன நடக்குது இங்க? ஏன் இப்படி பண்ண? எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சதுல இருந்து இந்த பள்ளிக்கூடத்தோட தரம் இன்னும் குறையல நினைக்கிறேன். இது என் பையனுக்கான ஃபீஸ். நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் அலெக்சாண்டர். மத்தவங்கள வழி நடத்துற தலைவனா உங்கள மாதிரியே இவனையும் நாங்க தயார் பண்ணுவோம். இனிமே நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. ஹார்ட் ஒர்க் பண்ணு, ரூல்ஸ கடைபிடி. என் பையன்றதுனால அவனுக்குன்னு எந்த விசேஷ சலுகையை நீங்க கொடுக்க கூடாது. எல்லா பசங்களும் எப்படி நடத்துறீங்களோ அதே மாதிரி நடத்துங்க. அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய வீரனா வரணும், அதான் என்னுடைய லட்சியம். எல்லார்கிட்டயும் சகஜமா பழகணும், சந்தோஷமா இருக்கணும். ஓகே? உங்க பையனுக்கு ஒரு பெரிய தலைவராகிற தகுதி இருந்தா அதை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் உன்னை அடிக்கடி வந்து பாக்குறேன், கவலைப்படாத. ஓகே? டிரைவர் வண்டி எடு. அறிவு கெட்டவங்க. நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஆசீர்வதிங்க. நான் உங்களோட இந்த லட்சியத்துல உங்களுக்கு சேவை செய்யறேன். உங்களோட இந்த செய்தியை பூமி பூராவும் பரப்ப எனக்கு சக்தி கொடுங்க. சாத்தானோட விருப்பப்படி உங்களோட லட்சியம் நிறைவேற எவ்வளவு ரத்தம் சிந்த வேண்டி இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெற்றியை பெற்று தருவோம். இது உறுதி. இருள வாழறவன் இந்த உலகத்தை ஆளுவோம். இனிமே நான் தான் கடவுள். கடவுள் 500 வருஷத்துக்கு முன்னாடி ஜெனரல்கள் தங்களோட படைகளை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சில தேர்ந்தெடுத்த இடங்களை தாக்க அனுப்புனாங்க. இந்த மாதிரி ஆயுதங்களை கொடுத்தாங்க. இது நேருக்கு நேரா போராடுறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. தைரியம், சக்தி, சாதுரியம் இதெல்லாம் வெற்றியை நிர்ணயிச்சது.
ஆனா நவீன ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே, குறிப்பா ஸ்டன்கன், இந்த போர் நுணுக்கங்கள்ல பல்லாயிரக்கணக்கான வீரர்களையும் கொன்னு குவிச்சது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு ராணுவ அதிகாரியா நீங்க தான் உங்க படையில இருக்கிறவங்களோட உயிருக்கு பொறுப்பு. இதுல நீங்க உங்க திறமையும் புத்திசாலித்தனத்தையும் உபயோகிக்கணும். தேங்க்யூ அலெக்சாண்டர். சூப்பரா சண்டை போட்டு வந்துட்டா ஜெனரலோட பொண்ணு. கேப்ரைலா, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க. பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? ஆமா, பின்னால நான் பொய்யா சொல்றேன். இந்த Dress உங்களுக்கு அழகா இருக்கு. கேப்ரியலா, நீங்க கேட்டதை கொண்டு வந்திருக்கேன். பேட்ரோல்ஸ், 2 வகையான வீரர்கள் இருக்காங்க. வாழறவங்க, அப்புறம் சாகறவங்க. அவங்க வராங்க, எல்லாத்தையும் தயாரா வைங்க. நீங்க வாழணும்னா சாகடிக்க கத்துக்கணும். கொல்றவங்க தான் போர்ல ஜெயிப்பாங்க. எல்லாரும் தயாரா இருங்க. நீங்களும் உங்க குழுவும் ஹில் 31 பாதுகாக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. அதாவது நீங்க அலெக்சாண்டர் குழுவை எதிர்க்கணும். இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு பெரிய பாராட்டும் பதவியும் காத்துக்கிட்டு இருக்கு. இது வெறும் ஒரு பயிற்சி இல்ல, இதுதான் உங்க எதிர்காலத்தோட முதல் படி. நீ இப்ப தோத்துட்ட பாரு. எதுக்காக சுட்ட? நான் கருணையை காட்ட மாட்டேன், முட்டாள். ஆனா கப்ரைலா என்ன முட்டாளா நினைக்கலையே. ஃபாஸ்ட் அகாடமி விட்டு போனதுக்கு நான் காரணமாயிட்டேன். ஏன்? நான் சுட்டதுனால தான் அவனுக்கு அப்படியாச்சு. அவன் ரொம்ப நல்லவன். அவன் கூட இருந்தா ஜாலியா இருக்கும், அவ்வளவுதான். வா. இது ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, அற்புதமா இருக்கு. அந்த பூனைங்களை பாத்தியா? இங்க எங்க பார்த்தாலும் இருக்கும். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க சிங்கங்களும் புலிகளும் மட்டும்தான் இருந்தது. அதுங்களை அடிமையா வச்சிருந்து கொன்னுடுவாங்க. அத மக்களும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நான் புக்ல படிச்சிருக்கேன். அவ அப்படியா? கேப்ரியலா,
ஃபர்ஸ்ட் மாதிரியே என் கூட நீ சும்மா பொழுதுபோக்காக தான் பழகுறியா? இல்ல. Gabriella. Stay. Stay with me. Please. Stay. Stay. பிளாசோவுக்கு நடந்த சம்பவம் ரொம்பவே மோசமானது. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாகி வரதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும். ஆமா, நாங்க எல்லாரும் அவனோட இந்த நிலைமையை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறோம் சார். ரொம்ப அழகா பதில் சொல்ற. ஆனாலும் இதுக்கான விசாரணை நடக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு இது சாதகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் தான் பண்ணன்றதுக்கு எந்த சாட்சியும் இல்ல. ஃபேஸ்டியோட ஆளுங்களே இந்த விபத்து நடந்த போதன்னா அவ கூட இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நடந்ததுக்கு ஏதோ ஒரு வகையில நீ காரணமா இருக்கன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு தண்டனை கொடுக்கறது இப்ப என் கையில தான் இருக்கு. இதுக்கும் மேல சில விஷயங்கள் இருக்கு. என்ன? நீ என் பொண்ணு கூட பழகுறதும் எனக்கு நல்லா தெரியும். நான் நினைச்சேன் நீங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்க அனுமதியோட நான் அவளை என் வாழ்க்கை துணைவியா ஏத்துக்கலான் இருக்கேன். என்ன சொல்றீங்க? அதுக்கு இடமே கிடையாது. நீ அவளுக்கு தொல்லை கொடுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட திறமைய பத்தி நான் குறை சொல்ல விரும்பல. நீ ஒரு தலைவரோட பையனா தான் பிறந்திருக்க. ஆனா உன்கிட்ட மனிதாபிமானமே கிடையாது. உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட என் பொண்ணு பழகிறத நான் விரும்பல. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நீங்க என்ன பண்ணாலும் எங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது. அப்படியா? அப்படியே நீங்க ஏதாவது செய்ய நினைச்சாலும் உங்களோட இந்த அகாடமி இல்லாம பண்ணிடுவேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு மேலேயே நான் என்ன வேணாலும் செய்வேன். உங்க அப்பாவோட பண பலத்தால நீ என்ன மிரட்டி பாக்குறியா? நீ இனிமே இங்க இருக்க கூடாதுன்னு உங்க அப்பா கிட்ட இப்பவே சொல்ற. நான் அவளை சந்திக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தது உங்க உடம்புல உயிர் இருக்காது. இப்போ உங்க அண்ணனை பத்தி என்ன நினைக்கிற? எனக்கு அவன மாதிரி ஆகணும்னு ஆசையா இருக்கு. நீயா இருக்கிறதா நல்லது டேவிட். நான் இந்த ராணுவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததே யூரோப்பியன் யூனியன் பதவிக்காக தான். அதை ஆட்சி செய்யணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அலெக்ஸ். தேங்க்ஸ் பா. டேவிட், உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன். நீதான் என்னோட தம்பியா? ஏ, என்ன பார்த்தா அப்படி தெரியலையா? எனக்கு அண்ணன் மாதிரி இருக்க. உன்னை அப்பா அவர் வழியில கூட்டிட்டு போறார் போல இருக்கு. ஆமா, எனக்கு அது பிடிக்கல. நான் வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு எனக்கு குழப்பமா இருக்கு. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. என்னப்பா சொல்றீங்க? நிச்சயமா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருங்க. நான் உங்க 2 பேருக்கும் குடிக்க சில்லுன்னு ஏதாவது கொண்டு வரேன். இல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா. நாம 2 பேரும் நிறைய பேச. இதுதான் என் வீடு. அதோட வாழ்க்கையில பணம் மட்டும் முக்கியம் கிடையாது. நான் இதுவரைக்கும் உனக்கு எதுவுமே செய்யல அலெக்ஸ். இனிமேலாவது உனக்கு எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறேன். என்னோட வீட்டுக்கு வந்துரு அலெக்ஸ். நாம எல்லாருமே ஒன்னாக இருப்போம். என்ன சொல்ற? நாம 3 ராஜாக்கள். நீங்க ரொம்ப சென்டிமெண்டா இருக்கீங்கப்பா. ஆனா நான் ஒரு பிராக்டிக்கல் ஆனவன். நீங்க கனவுல கூட நினைக்காததை நான் செஞ்சு காட்ட போறேன்.
இந்த உலகத்தையே மாத்த போறேன். அப்பா, நான் பேசுறது முட்டாள்தனமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லப்பா. ஓ ஓ ஐம் சாரி, நான் பார்க்கல. இல்ல பரவாயில்ல விடுங்க. பரவாயில்ல. என் பேரு டேவிட் அலெக்சாண்டர். நீ ஸ்டோனோட தம்பியா? அவர் உங்களுக்கு தெரியுமா? எங்க அப்பா ஒரு ஸ்கூல் நடத்துறாரு, அங்கதான் அவரும் இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வியட்நாம் போரைய மீடியால தான் நடத்திக்கிட்டு இருக்கு. அரசு ஒரே ஒரு ஆயுதத்தை வச்சு ஜெயிக்க வேண்டியது, ஆனா தவறிட்டாங்க. எல்லாமே அப்படிதான். அதான். ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். சரியா? நீங்க என் பையனை எப்படி வளர்த்திருக்கீங்கன்னு எனக்கு புரியல ஜெனரல். நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. அவனை நான் எப்படியோ உருவாக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி வருவான்னு நினைக்கவே இல்லை. உன்னை மட்டும் ஏன் உங்க அப்பா இந்த ஸ்கூலுக்கு அனுப்பல? அவர் என்ன அண்ணன் மாதிரி திறமையானவ இல்ல நினைச்சிருப்பாரு. வித்தியாசமா நினைச்சிருக்கலாம். 2 பேரும் சகோதரர்களா இருந்தாலும் வேற வேற மனுஷங்க தானே. ஆனா நான் அதுல சேர்ந்திருக்கலாம் நினைக்கிறேன். ஏன்? அது வந்து இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்த நான் பார்த்ததே இல்ல. அது வந்து நீங்க என்னவாக போறீங்க? எப்படி சொல்றது? மீடியா வர்ணனையாளரா? வர்ணனையாளரா? ஆமா. இல்ல நான் ஏதாவது மக்களுக்கு உதவுற மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறேன். டெலிவிஷன் மக்களுக்கு உதவுறது இல்லையா? ஆனா எனக்கு அந்த விஷயத்துல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல. என் மனைவி கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? ஓ ஸ்டோன், இவ உன் மனைவியா? என்ன சொல்றீங்க? நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோன்ற விஷயத்தை இவன்கிட்ட சொல்லவே இல்லையா? எத்தனை நாள் தான் மறைச்சு வச்சிட்டு இருக்க போற? கேப்ரியலா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்மள மாதிரி இந்த உலகத்துல பொருத்தமான ஜோடி யாருமே கிடையாது. எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உங்களை அப்புறம் பாக்குறேன். அவ வெக்கப்படுறா. ரொம்ப அழகானவ. அம்மாவ என்ன சொல்லிட்டு இருந்தா? ஆமா, நான் இத வந்துடுறேன். சும்மாதான் பேசிட்டு இருந்தா. எதை பத்தி? முக்கியமான விஷயம் எதுவும் இல்ல. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் ஸ்டோன். அதிர்ஷ்டங்கிறது அமையிறது டேவிட். அதிர்ஷ்டமா? இந்த அற்புதமான ஒரு மையத்தை உருவாக்குனது நமக்கு அதிர்ஷ்டம்தான். நமக்கு ஒரு வழிகாட்டியா இருந்ததுக்கு, இத்தனை வருஷம் நம்மளை உற்சாகப்படுத்தினதுக்கு. இந்த அகாடமி உலகத்துக்காக பல நல்ல ராணுவ தலைவர்களை உருவாக்கி இருக்கு. அதோட பல தொழிற்சாலைகளையும் கேப்டன்களையும் அதோட சேர்த்து இந்த நேரத்துல இது நான் கொஞ்சம் பெருமையா சொல்ல வேண்டியிருக்கு. அதோ உங்க இடையே உட்கார்ந்து இருக்கிற மிக சிறந்தவரான என்னுடைய அப்பா. தேங்க்யூ. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த இனிமையான மாலை பொழுதுல இந்த ஹால்ல ஒரு இசையை ஏற்பாடு பண்ணிருக்க. அதுவும் மறக்க முடியாத என் தந்தைக்கு அர்ப்பணிக்க போறோம். அதை அர்ப்பணிக்க போறது என் அருமை மனைவி கேப்ரியலா. பிரமாதம் அலெக்ஸ். நன்றி. ஒன்னு சொல்றேன், என்னோட பசங்க 2 பேருமே என்னை விட நல்ல பேச்சாளர்கள் ஆயிட்டாங்க. அப்பா, நான் உங்களை பேசக்கூடாதுன்னு எப்பவும் தடுத்தது இல்லையே. இல்ல, நான் அதுக்காக சொல்லல. அது பேசுற விதத்தினால இல்ல, எதை பத்தி பேசுறாங்கிறதுல தான் இருக்கு. அப்ப ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அலெக்ஸ், நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் அலெக்ஸ், வரியா? நிச்சயமா. பிரமாதம், ரொம்ப நல்லா ஆடினீங்க டேவிட். நீ ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுற. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்கும்போது ஆள் அடையாளம் தெரியாம மாறிட்ட.
எப்படி இருக்க? பார்த்தா தெரியல, கிழவி ஆயிட்ட. சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நியூயார்க்ல உன்னை பார்த்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்க. Darling David, you are my favorite senator. Congressman. Or whatever you are, I missed you terribly. Mwah. ஜெனரல் நம்மளை விட்டு போனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, அவரு எனக்கு அப்பா மாதிரி இருந்தாரு. உனக்கு அவரு என்னை விட ஒரு படி மேலதான். எல்லாரும் சொல்றாங்க நீ உன் வாழ்க்கையில வேற பாதை மாறி போய்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. உன் சாவை நீயே நிர்ணயிச்சுக்க முடியுமா? எல்லா விஷயத்திலயும் நான் ஜெயிச்சிட்டேன், ஆனா ஒரு விஷயத்துல நான் தோத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. நீ வளர்ந்த விதம் தான் அலெக்ஸ். வேடிக்கையா இருக்கு. நான் இன்னைக்கு என்னவா இருக்கணும், அது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் சொல்ல வந்ததை நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. என் கூட டான்ஸ் ஆடுறியா? ஓ, நிச்சயமா. ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க, அதான் உனக்கு நல்லது. என்ன சொல்ற? நான் ஒரு சாதாரண ஆளு. யூரோப்பியன் யூனியன் தலைவர் மனைவியோட ஆடுறது தப்பாடா? சரி, நான் உன்னை எப்படி கூப்பிடலாம்? ராணினா? ஓ டேவிட், போதும் நிறுத்து. உன்னோட இந்த கிண்டல் பேச்சு இன்னும் மாறவே இல்ல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அலெக்ஸ். எனக்கு தெரியும். எல்லாத்தையுமே நீங்க கொடுத்துட போறீங்க. உங்க டிவி ஸ்டேஷன், உங்களுடைய வயர் சர்வீசஸ், ஏன் உங்களுடைய கம்யூனிகேஷன் சேட்டலைட்டையே கொடுக்க போறீங்க. எல்லாத்தையுமே மக்களுக்காக கொடுக்க போறீங்க. ஆமா, நீங்க மக்கள் கிட்ட உங்களை ரொம்ப பெரிய தாராளமான மனுஷனா காட்டிக்க போறீங்க. நீங்க உங்களை காப்பாத்திக்க பாக்குறீங்க அப்பா, ஆனா அதுக்கு காலம் கடந்து போச்சு. நீ எப்படி இதை கண்டுபிடிக்கிறேன்னு எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நடக்கிற பார்ட்டியில நான் என்னுடைய திட்டத்தை அறிவிக்க போறேன். அது உனக்கு சம்மதம் தானே? ஆமா, உங்க முடிவு சரிதான். முகம் தெரியாதவங்க முன்னாடி உங்க பிள்ளைங்களை அவமானப்படுத்த போறீங்க. நான் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை ரொம்ப ரசிக்கிறேன், ஆனா நான் உங்களை இப்படி செய்ய விட மாட்டேன். உன்னால என் முடிவை மாத்த முடியாது. இந்த திட்டத்தை உன்னால தடுத்து நிறுத்தவும் முடியாது அலெக்ஸ். உனக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். உனக்கு ஒரு டெஸ்ட் அமைச்சு தரேன். உனக்கு ஒரு அரண்மனையும் தரேன். உன் தம்பி டேவிட்டுக்கு வெர்ஜினியால ஒரு எஸ்டேட் கிடைக்கும். நீங்க 2 பேரும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமாவும் திருப்தியாவும் வாழலாம். புரியுதா? எனக்கு எது திருப்தி தரணும் உங்களுக்கு தெரியாது ஃபாதர். அது உங்க சக்திக்கும் மேலானது. எங்க அண்ணனுக்கு இப்போ இங்க நல்ல பேர் இல்ல? அப்படி ஒண்ணு பேர் வாங்கின மாதிரி எனக்கு தோணல. வாழ்க்கையில அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னே புரியல. நீ கூட இருக்கல்ல, உன்னோட அழகுல அவரு குழம்பு போயிருப்பாரு. அதனாலதான். டேவிட், நான் சீரியஸா பேசுறேன். நானும் தான். இதை என்னால ஒத்துக்க முடியாதுப்பா. எனக்கு சேர வேண்டியதை நான் அடைஞ்சே தீருவேன். எதுவா இருந்தாலும் சரி, சொத்து எல்லாமே. நான் ஒரு முடிவு நான் எடுத்ததுதான். அதை உன்னால மாத்த முடியாது. இது சரியில்லை. எனக்கு உங்களோட தொலை தொடர்பும் அதோட வலிமையும் எனக்கு தேவை. நான் இந்த உலகத்தை எப்படியோ என் இஷ்டப்படி மாத்ததான் போறேன். நீ இந்த உலகத்தை மாத்திரையோ இல்லையோ, என் ஆசை, கனவு, லட்சியம் இதெல்லாம் அழிக்கிறதுக்கு என்கிட்டயே சண்டை போடுற. ஏன்பா இப்படி அவசரப்படுறீங்க? இதுக்கெல்லாம் நான் போய் சண்டை போடுவேனா? நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா அப்புறம் நான் உங்களை இழக்க வேண்டியிருக்கும். அதனால உங்களை இப்போ உங்களோட நரகத்துக்கு அனுப்புறோம். போயிட்டு வாங்க. காப்பாத்துங்க, உடனே ஆம்புலன்ஸ் வர வழிங்க. சீக்கிரம் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க உடனே. அப்பா, அப்பா, அப்பா என்னாச்சு? எனக்கு தெரியாது. அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால பால்கனிக்கு வந்து காத்து வாங்க வந்திருக்காரு. அப்பா, ஏன்பா இப்படி நீங்க அவசரப்பட்டீங்க? இல்லப்பா, பேச முயற்சி பண்ணாதீங்க. அப்பா,
நீ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி இன்றிலிருந்து நீ உயர்ந்த மனிதனாகப் போகிறாய். இன்று முதல் உனக்கு நடப்பவை எல்லாம் நலமாகத்தான் முடியும். உனக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள். இதை பருகிவிட்டு என்னிடம் கொடு. இது என்னுடைய ரத்தம். என் எதிரிகள் என்னை சிந்த வைத்தது. இதை குடித்து நான் வெற்றி கொள்வேன். இதுதான் என் கதை. இது பாவங்களால் உருவாக்கப்பட்டது. இதை குடித்து அரசாங்கத்தை மகிழ்ச்சி அடையவை. எதிர்த்து நிற்க உலகம் எல்லாம் கதிர் அறுப்பது போல் வெட்டி சாய்க்கப்படும். என்னுடைய தாக்குதல் பூமியில் துடித்துக் கொண்டு இருக்கின்றவர்களை ஒரு எரிமலையாக வெடிக்க செய்யும். என்னை எதிர்த்தவர்கள் கதி இதுதான். பலமுள்ள ஒரு தீவிரவாத கூட்டம் அழிக்கப்பட்ட பிறகு ஜெருசலேமில் உள்ள டெம்பிள் மவுண்டில் உற்சாகமாக கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இங்கு எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது ஸ்டோன் அலெக்சாண்டர் வேர்ல்ட் யூனியனில் சான்சலராக பதவியேற்பது. தேங்க்யூ டயானா. ஸ்டோன் அலெக்சாண்டர் பதவி ஏற்க போற இந்த சமயத்துல அவரால் உலகமே மாறி இருக்கு. அவரோட சொத்துக்களை வச்சு உலகத்தோட பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு. குறிப்பா உலக பசி மற்றும் வறட்சிய, மிடில் கிளாஸ்ல சமாதானத்தை ஏற்படுத்திருக்காரு. அதோட அரசுக்காக பல வேலைகளையும் செஞ்சிருக்காரு. எல்லாரும் பாத்தீங்கல்ல, காங்கிரஸ்க்கு சொல்ல வேண்டியதில்லைன்னா உங்களால என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் ரிச்சர்ட், டெலிகேஷனை திரும்ப பெறது மிகப்பெரிய தப்பு. அது ஒரு தவறான செய்தியை வச்சு. இல்ல, அது ஒரு சரியான செய்தி தான். சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க வைஸ் பிரசிடென்ட். ஷோ இன்னும் ஆரம்பிக்கல. அலெக்சாண்டர் யூரோப்பியன் யூனியனோட சேர்மனா பதவியேற்றது ஒரு நல்ல விஷயம் தான். நாடுகளுக்கிடையே பாகுபாடு நீங்கிடுச்சு. உலகமே 10 ஜனநாயக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பிரிவிலிருந்து ஒரு செக்ரட்டரி ஜெனரலுக்கு பாராளுமன்றத்துல ஒரு ஓட்டு போட உரிமை வழங்கப்பட்டிருக்கு. ஆனா அலெக்சாண்டர் சான்சலரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இனிமே இந்த திட்டம் முடிவுக்கு வந்துடும் எதிர்பார்க்கிறோம். டயானா, இன்னும் சில நேரங்களில் சான்சலர் தனது உரையை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க எனக்காக ஒரு அற்புதமான வீட்டை கட்டியிருக்கீங்க. நான் இனிமே உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செய்வேன். என் மனசுல நான் எதை நினைக்கிறேனோ அதை செய்வேன். நான் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போவேன். இப்போ அதுக்கான நேரம் வந்தாச்சு. நான் என்னோட சிம்மாசனத்தை கடவுளோட நட்சத்திரம். இவர் உங்களோட அண்ணங்கிறத என்னால நம்பவே முடியல. யாராவது எங்க வீட்டு வாசல்ல போட்டு போயிருக்கலாம். அனாதையா போட்டிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? அதுவும் நிறைவேற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இந்த முட்டாள் மனுஷனை நீங்க நம்புறீங்களா? பேசுறத பார்த்தா ஹிட்லரோட சர்வாதிகாரம் மாதிரியே இருக்கு. உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே அவன் பக்கம் இருக்கிறதுனால அவன் எந்த நேரத்திலும் நம்ம மேல தாக்குதல் நடத்தலாம். அதனால அவன் மேல எப்பவும் ஒரு கண்ணு வச்சுக்கணும். அவனுடைய முதல் அடி நம்மளுடைய பொருளாதாரத்து மேலதான் இருக்கும். உலக சந்தையில இருந்து நம்மள துண்டிப்பான். சைனீஸும் லத்தீனும் இந்த பிரச்சனையை பத்தி என்ன நினைக்கிறாங்க? எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இதோ இந்த இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டை பாருங்க. இதெல்லாம் சேட்டலைட்ல இருந்து எடுத்த போட்டோஸ். ரஷ்யாவை சுத்தியுள்ள ஆயுத கிடங்குகள் இந்த போட்டோல இருக்கு. அவங்க பொருட்களை வெளியே கொடுத்துட்டு இருக்காங்களா? CIA சொல்றபடி யாரோ நிறைய பணத்தை கொடுத்து இந்த ஆயுதங்களை எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனா அது இன்னும் உறுதி செய்யப்படல. அப்ப யார் இதை கொடுத்தது? அது ஒருவேளை என்னோட அண்ணனா இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் இந்த இன்ஃபர்மேஷன்ல கலெக்ட் பண்றதுக்கு அவரால தான் முடியும். சான்சலர் கிட்ட நான் பேசணும். நாங்க ஸ்கிரீன்ல இருக்கோம். நான் மிடில் ஈஸ்ட்ல இன்னும் ஒரு நாள் இருக்க போறேன். வென்ஸ்டே அன்னைக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ரொம்ப பிஸியா இருக்கீங்க இல்லையா சான்சலர்? மிஸ்டர் பிரசிடென்ட், உலகத்தோட எதிர்காலம் பிரச்சனையில. அதுக்கு என்ன அர்த்தம்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ பாவம், ஒரு சின்ன பொறுப்புல இருக்கிறவர் நீங்க. இன்னும் 30 மணி நேரத்துல எங்க ஆளுங்க உங்களை வந்து சந்திப்பாங்கன்னு அர்த்தம். ஆட்மோ, நம்மளோட படைகள் இப்ப எந்த திசையில இருக்கு? கோஸ்ட் ஆஃப் இல்ல கிட்ட தான் சார் இருக்காங்க. ஓகே, இது அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பான இடமா தான் இருக்கணும். என்ன சொல்றீங்க ஜென்டில்மேன்? அங்க என்ன உத்து பாத்துக்கிட்டு இருக்க டேவிட்? கொஞ்ச நேரம் வேலை செய்யறது நிறுத்து. நான் உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் சார். எப்படியாவது எங்க அண்ணன் என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கணும். அவன் ஒரு சாதாரண ஆள் இல்ல. அவனை எது செயல்படுத்துதுன்னு எனக்கு தெரியும். அவனோட அதிகாரம் தான்.
அவன் ஒரு நவீன மனுஷனா மாற ஆரம்பிச்சதுல இருந்து இப்படிதான் இருக்கான். நான் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யோசனைகளை தடுக்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கவே முடியல. என்ன பண்றது? இத பாருங்க சார். இன்சூரன்ஸ் ஸ்டடி. சிஏஏ சந்தேகத்துக்கிடமான 200 பேருடைய லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுல அரசியல் ரீதியாவோ பிசினஸ் ரீதியாவோ கண்டிப்பா எங்க அண்ணனுடைய பேரும் இருக்கும். நீ என்ன சொல்ல வர? செத்துட்டாங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரும். இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி செத்தாங்க? பலவிதமா செத்துருக்காங்க. கேன்சர்னால, அட்டாக்னால, ஸ்ட்ரோக்னால. இதெல்லாம் அவங்க அவனை எதிர்த்ததுனாலன்னு மட்டும் சொல்லாத. இதெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல டேவிட். இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து தள்ளி நிக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லது. என்னால அதை செய்ய முடியாது. அவன் என்ன நிஜமாவே எதிர்க்கணும்னா அது நேருக்கு நேரா தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்க. நான் என்ன நினைக்கிறேன்னா வைஸ் பிரசிடென்ட் சொல்றது சரின்னு தோணுது. ஒருவேளை நீங்க பிரசிடென்ட் ஆனீங்கன்னா எப்படி வேணாலும் முடிவு எடுத்துக்குங்க. அடுத்து பாப்போமா? டேக். இன்னொரு ஆட்டம் போடுவோம் வா. வேர்ல்ட் யூனியனோட குடிமக்களே, இந்த உலகம் ஒற்றுமையோட முதல் நாள நீங்க இப்ப பார்க்க போறீங்க. ஒரே பணம், ஒரே மொழி, ஒரே லட்சியம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் நாளுக்கு நாள் மேலும் சிறப்படைய செய்யறதுதான் எங்க கொள்கை. ஒரே ஒரு சர்வாதிகாரி. எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் பயப்படுறீங்க. இந்த பயம் எங்கிருந்து ஏற்படுதுன்னு எனக்கு தெரியும். இதே பயம்தான் நண்பர்களை சேர்த்து ஜூலியஸ் சீசரை தோக்கடிக்க செஞ்சது. அதுவும் அந்த இடத்துல ரோமன் சாம்ராஜ்யத்துல. அவனோட நிலைமைக்கு வந்துருவாங்கிற பயம். ஆனா புரூட்டஸ் சொன்னாரு அவன் ஒரு குறிக்கோள் உள்ளவன். ஆனா என்னோட குறிக்கோளை பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. ஆமா, ஏன்னா நான் ஒன்னும் சர்வாதிகாரி இல்லை. மனிதர்களை அவங்களுடைய கெட்ட நேரங்கள்ல இருந்து காப்பாத்தணுங்கிற கடமை உணர்ச்சி தான் எனக்கு இருக்கு. நான் உங்களை என் வழியை கடைபிடிங்கன்னு சொல்ல போறதில்ல. ஆனா இந்த பயணத்துல உங்களை என் கூட கூட்டிக்கிட்டு தான் போக போறேன். இந்த பயணம் வேற ஒரு அற்புதமான உலகத்துக்கு உங்களை கூட்டிக்கிட்டு போக போகுது. எப்படி இருக்கீங்க சான்சலர்? மிஸ்டர் பிரசிடென்ட். டேவிட். எப்படி இருக்கிறடா? கேப்ரியலா உன்னை ரொம்ப கேட்டதாவும் உனக்கு நேரம் கிடைச்சா உன்னை பார்க்க வர சொன்னா. கண்டிப்பா. உங்களோட அந்த பேச்சு ரொம்ப பிரமாதமா இருந்தது சான்சலர். உங்களை தேர்ந்தெடுக்க உதவுன அந்த ஸ்பீச்சோடவா? நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பேசிக்கிறத விட நேரடியா விஷயத்துக்கு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா. நீங்க கிட்டத்தட்ட எல்லா நாடுகளையும் உங்க பின்னாடி வரிசையில நிக்க வச்சிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்களோட இந்த புது உலக வழிமுறையில உங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறதா எனக்கு தெரியலையே. நான் சொல்றது சரியா சான்சலர்? இனிமே இதெல்லாம் முடிவெடுக்க வேண்டியது நீங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இத பாருங்க, யுனைடெட் நேஷனும் யூரோப்பியன் யூனியனும் அவங்கள என்னோட ஆர்கனைசேஷன்ல வந்து சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, உங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கூட எனக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த அம்பாசிடரோட நடவடிக்கைகளை திரும்ப பெற்றாச்சு. மிஸ்டர் வைஸ் பிரசிடென்ட், நீங்க இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் எது நன்மையை ஏற்படுத்துதோ அதை தான் நானும் செய்யணும்னு விரும்புறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் சொல்றதுதான் கரெக்ட்னு நான் நம்புறேன் சார். ஒரு பெரிய அலையை எதிர்த்து நீங்க மட்டும் படக ஓட்ட முடியாது. துணிஞ்சு நின்று உங்களால எதுவும் செய்யவும் முடியாது. இல்ல நார்த் அமெரிக்கன்ஸ் மத்தவங்களோட சேர்ந்துதான் ஆகணும். மொத்த நார்த் அமெரிக்காவுமா? நீங்களும் உங்களோட ஆளுங்களும் எதை வேணும்னாலும் சொல்லிக்கங்க. ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் தான் கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட அமெரிக்காவோட பிரசிடென்ட். அப்படியா? அப்படின்னா இனிமே நாம ரெண்டு பேரும் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ஜென்டில்மேன்,
குட் டே. சார் என்ன சார் என்னாச்சு சார் சார் சீக்கிரம் சார் பார்த்து டேவிட் சீக்கிரம் டேவிட் கேப்ரியலா எப்படி இருக்க? பிரசிடென்ட் எப்படி இருக்காரு? கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காரு. ஓ, அலெக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி என்ன உடனே இங்க வர சொன்னாரு. ஏதோ அவசரமாமே. ஆமா டேவிட், நான் உன்னை கேட்காம லஞ்ச் தயார் பண்ணி வச்சிட்டேன். நீ சாப்பிட வரல? நிச்சயமா. ஓ சந்தோஷம், வா. நாம ரெண்டு பேரும் இப்படி சந்திக்கிறது ரொம்ப நல்லா இருக்குல்ல? கடைசியா எப்ப சந்திச்சோம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலைல வாஷிங்டன்ல ஒரு ஃபங்க்ஷன்ல. உனக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம் தான். உன் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் மறக்க முடியுமா என்ன? ஆனா நீ மட்டும் அன்னைக்கு என்கிட்ட பேசவே இல்ல. கேப்ரியலான்னு சொல்லிட்டு காணாம போயிட்ட. எல்லாரும் மாதிரி உன் பின்னாடி சுத்த பிடிக்கல. ஏன்னா உன உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்தேன். ஹே டேவிட், கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? அலெக்ஸோட உன்னோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கா? என்ன இப்படி ஒரு கேள்வி கேக்குற? நிச்சயமா. அவரால என் ஃபவுண்டேஷன் ரொம்பவே வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. கஷ்டப்படுற நாடுகளுக்கு நாங்க எவ்வளவு உதவி இருக்கோம்னு உனக்கு தெரியுமா? அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிருக்கோம். நீ சந்தோஷமா தானே இருக்க? சந்தோஷம் என்ன பெரிய சந்தோஷம்? அதை விட நாம வேற ஏதாவது பேசலாம். உன்னை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. ஏன்? ஏன்னா பதில் ரொம்ப சிம்பிள். அவனுடைய வழியில குறுக்க வர எல்லாருக்கும் முடிவு செத்துருவாங்களா? உனக்கு பைத்தியம்தான். இருக்கலாம். நான் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன். ஆனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்? எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன். நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு ப்ளீஸ். நிச்சயமா செய்வேன் டேவிட். ஜான்சன் உங்களை உள்ள கூப்பிட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ. பென்சனுக்கு இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா என்ன பண்றது, அந்த கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தானே இருக்கா. உன் வழி இப்ப கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? நீ சொல்றது எனக்கு புரியல. தப்பெல்லாம் நீ எப்படி மறைக்கிறன்னு தெரியல. ஆனா நிச்சயம் நான் கண்டுபிடிப்பேன். உனக்கு என்ன பிடிக்காது இல்ல டேவிட்? ஆனா இல்லன்னு மட்டும் சொல்லிடாத. உனக்கு உண்மையாவே என்ன பிடிக்காது. உனக்கு என்ன வேணும் அலெக்ஸ்? நீ ருசியான ஒரு லஞ்சம் முடிச்சிட்டு பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு இங்க வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். என் வைஃப் அவ ரொம்ப விசுவாசமானவ. மத்தவங்களை விட அவளோட இந்த தன்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத பத்தி தானே நீ என்கிட்ட பேசணும்னு நினைச்ச? இன்னும் கொஞ்ச நாள்ல நீ நார்த் அமெரிக்கன் ஜோனோட பிரசிடென்ட் ஆக போற. அதனால நீ என் பக்கம் இருக்கணும்னு நான் விரும்புறேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நீ என்னோட தம்பி டேவிட். ஒரே குடும்பம், ஒரே ரத்தம். இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நீ எப்பொழுதுமே என் கூட இருக்கணும். என்ன முடிவு பண்ணணும்னு எனக்கு தெரியும்.
டேவிட், நான் உனக்கு உதவி செய்ய நினைக்கிறேன். நாம 2 பேரும் சேர்ந்தா இந்த உலகத்தையே ஆளலாம். என் கூட சேர்ந்துரு. அதுக்கப்புறம் நீதான் என்னோட அடுத்த இடத்துல இருப்ப. அதை எப்படி நீ முடிவு பண்ணலாம்? என்கிட்ட அந்த சக்தி இருக்கு. என்னால எதையும் நடத்தி காட்ட முடியும். எங்க கூட சைனீஸ் அண்ட் லாட்டின் பீப்புள் இருக்கிற வரைக்கும் நீ எது நடக்கும் நினைக்கிறியோ அது நடக்கவே நடக்காது. நான் நினைச்சா எதையும் சமாளிப்பேன் டேவிட். சொல்றத கேளு. வந்து சேர்ந்துரு. என்னோட இந்த பிரம்மாண்டமான விஷயத்துல வந்து சேர்ந்துரு டேவிட். கடைசி வரைக்கும் நீ சந்தோஷமா இருப்ப. என் டைம் வேஸ்ட் பண்ணாதா? நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கலப்பா. எனக்கு என்னோட சொத்து வேணும். என்ன இத நான் தான் செஞ்சேங்கிறத விட நீ தான் செஞ்சேங்கிறதுக்கு இந்த டிவில ப்ரூஃப். நான் அன்னைக்கு மேலேயே போகல. இதை யாரும் நம்ப மாட்டாங்க. அன்னைக்கு நான் கீழே இருந்ததுக்கு நிறைய சாட்சி இருக்கு. இது டெலிவிஷன். மக்கள் இதுல பாக்குறத எல்லாத்தையும் நம்புவாங்க. அதோட நீ நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. என்ன சீண்டி பார்க்காத. ஓஹோ, என் மனைவிக்கு நீ எவ்வளவு மோசமானவன்னு தெரிஞ்சிருக்கு. பிரசிடென்ட் செத்துட்டாங்க. டேவிட், டேவிட், என்ன மன்னிச்சிடு. இப்ப நீ என்ன செய்ய போற சொல்ல? நீ உன்னுடைய காங்கிரஸ் குழுவோட இதை பத்தி பேசிக்கலாம். நான் உனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள எனக்கு பதில் வந்தாங்க. நீ ஜாக்கிரதையாவே இரு. நாம அவனை கொன்னுடுவோம். நியாயமா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தானாவே ஒரு முடிவுக்கு வந்துடும். ரெண்டாயிரம் வருஷம் உணர்ந்தது யாரு? உன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. உன்னோட தியாகம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீ சீக்கிரமே முன்னாடி தலகுனிஞ்சு நிக்க போற. அதோட உங்க அப்பாவுக்கு நான் யாருன்னு தெரிய வரும். மனித சமுதாயத்தையே என் காலடிக்கு கொண்டு வர போறேன். அதே சமயம் என்னுடைய சிம்மாசனத்துல நான் உட்கார போறேன். அதனால சொர்க்கத்துல இருக்கிற எல்லாரும் ஆனந்தமா இருங்க. அத படைச்சவனும் தான். ஓ, பூமியில இருக்கிற எனக்கு நீங்க எல்லாரும் தலைவணங்கியே ஆகணும். ஏன்னா சாத்தானான நான் மேல இருந்து பூமிக்கு வந்து இறங்கி இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இது எல்லாத்தையும் நான் முடிச்சிடுவேன். நமக்கு அதிகாரப்பூர்வமா செய்தி வந்திருக்கு. உங்க தம்பி இன்னும் நம்ம கூட சேர்றதை நிராகரிச்சுட்டான். நம்மளுடைய இந்த செயல்பாட்டுக்கு என் தம்பி ஒரு சிறு தடங்கலா இருக்கான். பரவாயில்ல, அவனை விட்டுடு. அதனால இவ்வளவு நாள் நம்ம காத்திருக்கோம். அதுக்கு ஒரு முடிவு வந்துரும். ஆமா. இன்னும் உனக்கு புரியலையா? எல்லாருக்கும் என் மேலதான் நம்பிக்கை. ஏன் மேல. ஆமா, வேணும்னா சோதிச்சு பாரு. நீ வேணும்னா அவங்கள துண்டிப்பாரு, புரட்சியை ஏற்படுத்தி பாரு. நான் இத உங்ககிட்ட ஒரு சவாலாவே எடுத்துக்கிறேன். ஆஹா, பிரமாதம். நீ இதை விட இன்னும் நல்ல வேற ஏதாவது செய்யலாம். போ, உன்னுடைய உத்வேகத்தை நெருப்பு பிழம்பா பூமியில ஊத்து. 11வது நாளாக மெட்டிராய்டில் தீமழை பெய்து கொண்டிருக்கின்றன. உலகத்தில் சமமில்லாத வானிலை உருவாகி கொண்டிருக்கிறது. பெல்ஜியமில் வெள்ளம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. பல மாதங்களாக நடந்து வரும் நிலச்சரிவினால் நோய்கள் ஏற்படும். இதனால் பல மக்கள் உயிரிழ நேரிடலாம் என்று டாக்டர்கள் கூறுகின்றனர்.
நேற்று நடந்த கலவரத்தில் 300 பேர் இறந்து விட்டார்கள். இது சாதாரண மக்களின் சட்டமீறலை காட்டுகிறது. இதனால் பல இயற்கை அழிவு ஏற்பட்டு வருகிறது. அவங்க இந்த உலகத்தோட முடிவுன்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் தெருவுல கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ப்ளீஸ். என்னோட மக்கள் என் மேல ரொம்ப விசுவாசமா இருக்காங்க. ஆனா நகரத்துல திடீர்னு ஏதாவது ஒண்ணு வந்து தாக்கும் போது அந்த விசுவாசம் குறையலாம் இல்லையா? அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நீங்க ஏதாவது செஞ்சாகணும். மிஸ்டர் பிரசிடென்ட், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. இத பாருங்க, வேர்ல்டு யூனியன்ல சேரறத பொறுத்த வரைக்கும் என்னுடைய முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. இது ரோம்ல இருந்து வந்திருக்கிற அபிஷியல் நோட்டீஸ். வேர்ல்டு யூனியன் நமக்கு எதிராக எல்லா வர்த்தகத்தையும் நிறுத்தி இருக்கிறதா நமக்கு அதிகாரப்பூர்வமான செய்தி வந்திருக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் என் சக்திக்கு மீறி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிருக்கேன். நான் சீக்கிரமே ஒவ்வொரு இடத்துக்கு வந்து நேரடியா உங்க கூட பேச போறேன். உலகத்தையே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறான். உலக சமாதானங்கிறதுல உலகத்தை கட்டுப்படுத்துற விஷயம் எங்க இருந்து வந்தது? நான் என்னோட தனிப்பட்ட சுதந்திரத்தை பத்தி பேசல. நமக்காக பேசுறேன், நம்ம நாட்டுக்காக பேசுறேன். நான் அவன் முன்னாடி தலை வணங்கி நிக்க முடியாது. அவன் எந்த விதத்துல நம்மள மிரட்டினாலும் சரி, அவனுக்கு என்னால அடிபணிய முடியாது. நான் ஏற்கனவே கலவரத்துல ஈடுபட்டவங்களுக்கு தண்டனையை நிறைவேற்ற சொல்லிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது இல்லையா? நீங்க ஒரு அற்புதமான பிரசிடென்ட். ஆனா இதுக்கு மேல நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். எங்க பார்த்தாலும் பிணங்கள் கிடக்கிறத விரும்பல. இது எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கிடும். மிஸ்டர் பிரசிடென்ட், நான் ஒன்னு சொல்ற தப்பா நினைக்காதீங்க. நீங்க உங்க குடும்ப சண்டைய மனசுல வச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த நாட்டோட மக்கள் அயல் நாட்டுக்காரனோட கால்ல அடிபணியறதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நம்ம எல்லாரோட எதிர்காலத்தையும் வேற ஒருத்தன் கையில கொடுத்துட்டு என்ன வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? ரெனிகேக்களை எப்படி சமாளிக்கிறது? அமெரிக்கன், சைனீஸ் இவங்களெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க? ஆமா, சைனீஸ் அவங்களோட படைகளை நம்ம பார்டர்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. கொஞ்சமாவது நம்பிக்கை வைங்க. ஒரு நிமிஷம், நான் இதோ வந்துடுறேன். மத்தபடி எல்லாமே அமைதியா நடக்கும். சங்கடங்கள் வந்தாதான் அதுல சுவாரஸ்யமே இருக்கும். அமெரிக்கா, சைனா இதுல எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் அது மெக்கிடோல தான் முடியும். இந்த அரசு இருந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மக்களுக்காக, மக்களுடையதா, மக்களோடவே இருக்கும். நம்மளுடையதாவே சுதந்திரமா இருக்கும். இந்த மீட்டிங்கை இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. என் அண்ணனு ரொம்ப கேட்டதை சொல்லுங்க, ஓகே? இது எல்லாமே உங்க சுயநலத்துக்காக தான் பண்றீங்க. அவங்க எல்லாரையும் உங்க அடிமையா நடத்த பாக்குறீங்க. இத பத்தி நம்ம ரெண்டு பேரும் அப்புறமா பேசுவோம். இல்ல இல்ல, நாம இப்பவே பேசி ஆகணும். இத பாரு, உனக்கு புரியாத பல விஷயங்கள் இருக்கு. எப்படி? உங்க வழியில குறுக்க வர எல்லாரும் சாகுற மாதிரியா? டேவிட் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதெல்லாம் உண்மையா? ஆமா, என்னோட அன்பு தம்பி உன்னை எனக்கு எதிரா பேச அனுப்பியிருக்கானா? அப்படின்னா இதெல்லாம் உண்மைதான். நீ உன் அப்பாவையும் சாகடிச்சிருக்க. என்னால இத நம்ப முடியல. அதனாலதான் உங்களை பெண்கள்னு சொல்றாங்க. நீ என்ன பண்ற? நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு. என் விஷயத்துல தலையிடாத. நீ இப்படி ஒரு கொலைகாரனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்னா மக்களுக்கு உதவி செய்யறதெல்லாம் வெறும் நடிப்பு தானா? ஒரு மனிதனோட விசுவாசத்தை ஜெயிக்கணும்னா அவனோட பசியை தீக்கிறது மூலமா தான் அது முடியும். ஆனால் அவங்க கையை நீட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள நீ உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்க. எனக்கு வெறுத்து போச்சு. அவங்களோட பசி, பட்டினி, வியாதி, நாத்தம், அவங்க பசியால துடிக்கட்டும், சாகட்டும். அப்ப இந்த உலகத்துக்காக நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். நாம உண்மையிலேயே மனுஷங்களே இல்ல. கடவுளே, என்னால தாங்க முடியல. கடவுளா? 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 அவன் இங்கதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இப்படி நடக்குது. கைய நீட்டி அவங்கிட்ட பிச்சை கேளு. ஆரம்பி. அவன் அன்புக்காக பிச்சை கேளு. நீ உன் சுயநனவை இழந்துட்ட. முன்ன பார்க்கவே
செத்துட்டேன். உன்னை பார்க்கவே பிடிக்கல. குட் பை. என் இனிய ஆப்பிரிக்கன் குழந்தைகளே, நன்றி. நீங்க எல்லாரும் என்னோட குழந்தைகள், என்னுடைய குழந்தைகள். இப்போ இந்த உலகமே கலவரத்துல இருக்கு. ஆமா, கலவரத்துல இருக்கு. எங்க பார்த்தாலும் கலவரம், கலவரம், கலவரம். இந்த இடத்த பாத்தீங்களா? இது ஒரு நோய்வாய்ப்பட்ட ஊர் சார். இங்க போய் நம்மள அனுப்பியிருக்காங்களே. இது அவங்களுக்கெல்லாம் மெக்சிகோ சர்ஜென்ட். இது நம்மளோட வீடு மாதிரி. இது ஜோன் இல்ல. புரிஞ்சுதா? எஸ் சார். கொடுங்க, நான் எடுத்து ஓ, வைக்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்க லேடி அலெக்சாண்டர்ல? நான் தான் ஹெல்ப் பண்ணணுமா? எங்க வாங்க. உங்க குழு இங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நானே உங்களை வந்து நேரடியா சந்திப்பேன்னு நினைச்சு பார்க்கவே இல்லை. என்னால வலி தாங்க முடியல. இந்த கிராமத்துல எத்தனை பேர் செத்துருக்காங்க சொல்லுங்க? சரியா தெரியல. ஒரு 100 பேர் இல்ல அதுக்கு மேலயும் இருக்கும். ஆனா யார் யார் எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஓ ஓ, அழக்கூடாதுமா, அழக்கூடாது. இல்ல இல்ல இல்ல. நீங்க நெருப்பு பிழம்புகள் உங்க வயல்கள்ல வந்து விழறத பார்த்திருப்பீங்க. வானத்துல கால வேளையில கூட இருண்டு போய் இரவு மாதிரி இருக்கிறத பார்த்திருப்பீங்க. உங்க உறவினர்கள் உங்க கண்ணுக்கு முன்னாடியே நோய்வாய்ப்பட்டு இறக்கிறத கூட நீங்க பார்த்திருப்பீங்க. நாம நேசிக்கிற இந்த உலகம் உங்க கண்ணுக்கு முன்னாடியே அழியறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதனாலதான் நீங்க எல்லாரும் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் என்னோட உதவிய நாடி இங்க வந்திருக்கிறீங்க. என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. என்னால முடியல. கடவுள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு. அவர் ஏன் எதுவும் செய்யல? எல்லாத்துக்கும் கடவுளையே நம்பிட்டு இருக்க கூடாது. நம்மால முடிஞ்ச உதவிய நாம செய்யணும், மக்களுக்காக. என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, துரோகம் பண்ணிட்டீங்க. நான் உங்களுக்கு பட்டியலிலிருந்து விடுதலை கொடுத்த, உலகம் முழுவதும் உங்களுக்காக அமைதியை நான் கொடுத்த. அதுக்காக நீங்க எனக்கு செஞ்ச கைமாறு இதுதானா? நீங்க என்ன நிராகரிச்சிட்டீங்க, நிராகரிச்சிட்டீங்க, ஏமாத்திட்டீங்க. ஆமா, நீ ஒன்னும் கடவுள் இல்ல. கடவுளை ஏமாத்திட்டீங்க. அதுக்காக நீங்க எல்லாரும் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். என்ன வணங்குங்க, உங்க கடவுளா என்ன நினைங்க. நான் உங்களை காப்பாத்துறேன். இப்ப இவங்க கடவுள் கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப இவங்களுக்கு யாராலையும் எதாலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இவங்களால ஜெனரலை மட்டும் எப்பவும் மறக்கவே முடியாது. இவ்வளவு மோசமான நிலைமையிலையும் இவங்கள ஜெனரல் தான் கவனிச்சுக்கிட்டாரு.
உங்களோட உதவியாளரே, உன்னோட பயணம் என்னோட மாதிரியே வெற்றிகரமா இருந்திருக்குன்னு நம்புறேன். ஆனா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவங்க சாக பொண்ணு தினமும் தான் வயசானவங்க சாகுறாங்க. இந்த பந்தங்கள் தான் நம்மளை தளர்த்துது. நிலநடுக்கமும் பல இயற்கை பேரழிவும் உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கையில் மற்ற நாடுகளிடம் நம் நாட்டிற்கு உதவி வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மற்ற நாடுகளிடமிருந்து உணவுகளும் தண்ணீர் விநியோகமும் தொடங்கப்பட்டுள்ளது. இப்ப என்ன பண்ண போறோம் சார்? விரைவிலேயே அனைத்து நாடுகளிடமிருந்தும் உதவிகள் வரும். நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இன்று காங்கிரஸ் கட்சியினர் மிஸ்டர் பிரசிடென்டை அழைத்து வேர்ல்டு யூனியன் உறுப்பினராகும்படி வற்புறுத்தினர். இதனால் உடனடியாக அமைதி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்தியை பார்க்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் திருப்தி தரும்னு நினைக்கிறேன். இதனால நம்ம டெலிவிஷன் ரேட்டிங் அதிகமாகும். டிவிங்கிறது என்ன ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. என் வேலையை சுலபமா முடிச்சிடுச்சு. இன்னும் உங்களை எதிர்க்கிற ஜோன் இருக்கு, உங்களோட தம்பி. ஆமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவன் என்னை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கா. அவனை ஒழிச்சு கட்டிடலான்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன். இனிமே தப்பி தவறி எனக்கு புத்திமதி சொன்னா அவ்வளவுதான். என்னோட தம்பி மிஸ்டர் பிரசிடென்ட் வருவான், நிச்சயம் வருவான். நாங்க எல்லாருமே நம்ம பிரசிடென்ட் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தோம். நாங்க எல்லாருமே அவர் பின்னாடி போனதுக்கு காரணம் அவருடைய நேர்மை தான். ஆனா அவருடைய இந்த வாழ்க்கை இப்ப பொய்யானதா ஆயிடுச்சு. டேனியல் அலெக்சாண்டரோட சாவு ஒரு ரகசிய கேமரா மூலமா அது ஒரு விபத்து இல்லைன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்மளுடைய பிரசிடென்ட் சொத்துக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய அப்பாவியை கொன்னுட்டாரு. இது நம்ம நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு களங்கம். அவருடைய உண்மையான சொரூபம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இந்த நடந்த சம்பவத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது டேவிட் அலெக்சாண்டர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவும் தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கிறதுக்காகவும் என்ன வேணாலும் செய்வார்ன்றது வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. அவர் ஒரு சுயநலவாதி. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் எப்ப நடந்தது? இப்பதான் சார் நடந்திருக்கணும். அவருக்கு எல்லா சேனல்லையும் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அவனை போன்ல கூப்பிடு. அவரை உடனடியா பதவியிலிருந்து இறக்கணும். அவரா இறங்கலனாலும் மக்கள் சபையை கூட்டி அவரை பதவியிலிருந்து உன் கதை சீக்கிரமா பெத்த தகப்பனையே கொலை பண்ண முடிஞ்சிரும். ஒரு ஆள் லைன்ல நம்ம வந்துட்டார் சார். பிரசிடென்ட்டா இருக்கவே கூடாது. நீ எல்லாம் மனுஷன் இல்ல, ஒரு பயந்தாங்கோலி. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்ல போறது நீயா நானான்றத பொறுத்திருந்து பாப்போம். உன்னோட நோக்கம் எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ என்ன செஞ்சிருக்கன்னு உனக்கு தெரியுமா? We are from FBI. நாங்க டேவிட் அலெக்சாண்டர் கைது பண்ண வந்திருக்கோம். பிரசிடென்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணு. கதவை தர. பிரசிடென்ட் கைது பண்ண FBI சொன்னதை செய். உங்களால நாங்க உலகத்துல இருக்கிற மத்த எல்லா நாடுகளோடையும் போர் செய்ய வேண்டிய இருக்கு. இதைத்தான் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அவங்க எங்க பின்னாடி வந்தா அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். கோர்ட் உங்களை கைது செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. இது தேச துரோகம். மிஸ்டர் பிரசிடென்ட் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கு. நாம உடனே தப்பிக்கணும் சார். எல்லாரும் அலர்ட்டா இருங்க. போங்க. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. இதை எப்படி சமாளிக்க போறீங்க? இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியலன்னா அரசியலையே இருக்க முடியாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? எப்பவுமே அரசியலுக்கு வரும்போது மோசமான நிலைமையை சந்திக்கிற தைரியத்தோட தான் வரணும். இவங்களை கூட்டிட்டு போங்க. கமான். உங்களுக்கு என்ன வேணும்? பிரசிடென்ட கைது பண்ண வந்திருக்கோம். அது அவ்வளவு ஈஸி இல்ல சார். நம்ம இங்கிருந்து போயாடும். போங்க. சீக்கிரம் போய் தேடுங்க. சீக்கிரம் வாங்க சார்.
அமெரிக்கா என்னோடது. பிரசிடென்ட் தம் பதவியை மட்டும் இல்ல நாட்டை விட்டே போயிட்டான். இப்ப அங்க இருக்கிற அரசு என்னோட சேர தயாரா இருக்காங்க. நாம எப்போ மிடில் ஈஸ்ட்ல சந்திக்கிறோம், நீங்களும் அங்க வருவீங்கன்னு நம்புறேன். சைனீஸ் மக்கள் என்னைக்கும் உங்ககிட்ட தலை வணங்க மாட்டாங்க. உங்களுக்கு வறட்சி ஏற்படுத்துற நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். $10 மில்லியன் மேல. நாங்க எவ்வளவு பணத்தை இழந்தாலும் பரவாயில்ல, மன உறுதி குறையாது. நீங்க உங்க ஆளுங்களை தியாகம் பண்ணுவீங்களா? பயமுறுத்துறியா? அது எனக்கு தெரியும். அங்க ஒரு ப்ராபசி இருக்கு. மிடில் ஈஸ்டோட தலைவர்கள் தங்களுடைய படைகளை மிசோடோவோட விமானத்துல சேர்ப்பாங்க. அப்போ உங்களுக்கே புரியும். ஒருவேளை உங்க கூட நார்த்தன் ஜோன் சேரலன்னா நிச்சயமா வருவாங்க. நாம அவங்கள அடிப்பணிய வைப்போம். நீங்க பயப்படாதீங்க, நீங்க வாழ்வீங்க. நாம அலெக்சாண்டரோட சக்தியை எதிர்க்க முடியாது. அப்படின்னா அவங்க கேட்கறத நாம கொடுத்தாகணும். அவன் எதையும் கேட்கிற நிலையில இல்ல. இது நமக்கு ரொம்ப அசிங்கம். மிஸ்டர் பிரசிடென்ட். ஜென்டில்மேன், செக்ரட்டரியா இருக்கிற அலெக்ஸ் தன்னை பிரசிடென்ட்டா அறிவிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, வேர்ல்டு யூனியன்ல அவன் சேர போறான். நமக்கு வந்த செய்தியின்படி சைனீஸ் அவங்களோட படையை அவனோட சேர அனுப்பியிருக்காங்களா? நாம போராட வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க பதிலுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பயமா இருக்கா சார்? ஆமா, எல்லாம் சரியாயிடும். இங்க இருந்து தப்பிச்சு போறதா நமக்கு நல்லது. நீங்க பயப்படாம தைரியமா இருக்க. இல்ல பரவாயில்ல, தைரியமா தான் இருக்கு. Brother Dave. Hold your fire! Look, would you mind turning out the lights when you've finished? And please, get those filthy boots off my Aubusson carpet. He's not here.
Better come with me, sir. Oh, Papa, I'm so ashamed. Gabriella? I know. We're gonna get you out of here. He said you would come. Get a medic down here. I'm gonna get you out of here. And you and me. No. You must fight the beast. You will be led to a man who has eyes, but he cannot see. Follow him. Don't talk. Don't talk. Don't be afraid. God has already... கடவுள் ஏற்கனவே ஒரு வழியை வகுத்துட்டார. நீ அதுபடி நடந்துக்க. அவரை நம்பு. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியா முடியும். சார், சைனீஸ் அவங்க படைகளோட மிடில் ஈஸ்ட நோக்கி போயிட்டு இருக்காங்க. நாம ஆயுதங்களோட அவங்கள தொடர்ந்து போலாம் நான் நினைக்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம இன்னைக்கு ராத்திரி நம்மளோட ஆபரேஷனை வெற்றிகரமா செஞ்சு முடிக்க போறோம். அதுல எந்த பிரச்சனையும் வராது. ஏய், கொஞ்சம் தள்ளி போறியா? இல்ல இரு. சார், சார், நான் சொர்க்கம் திறப்பதை பார்த்தேன். அதற்கு பிறகு வெள்ளை குதிரையையும் பார்த்தேன். யார் உண்மையாகவும் நம்பிக்கையோடும் இருக்கிறானோ, நேர்மையாக நியாயத்தை மட்டுமே பார்க்கிறானோ, அவன் இந்த உலகத்தை பாதுகாப்பான். அவன்தான் ராஜாவுக்கு ராஜாவாக ஆவான். கடவுளுக்கு கடவுளாக இருப்பான். நான் அந்த சாத்தானை பார்த்தேன். இந்த பூமியின் ராஜாவையும் பார்த்தேன். அவர் வெள்ளை குதிரை மேல் அமர்ந்திருந்தவனோடு போர் புரிந்தார். நான் ஒரு புது சொர்க்கத்தை பார்த்தேன். அதோடு புது பூமியையும் பார்த்தேன். அங்கு வலிகளே கிடையாது. வலிகளே கிடையாது. தீய சக்தி வெளிச்சம் வந்த பிறகு தன் சக்தியை இழந்து விடுகிறது. எங்களை காப்பாற்றுங்க. உங்களுடைய வருகை எங்களை உற்சாகப்படுத்தி விட்டது. நான் தான் ஆல்பா மற்றும் ஒமேகா. ஆரம்பமும் முடிவும் நான் தான். எங்களை காப்பாற்றுங்க.
உள்ள என்னாச்சு? எனக்கு ஏதோ ஒரு செய்தி கிடைச்சது. இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் சைனீஸ் பீப்புள் கிட்ட உடனே பேசணும். அதுக்கு ஏற்பாடு செய். இதுவரைக்கும் செய்யாத அளவுக்கு பெரிய போர் செய்ய போறோம். தேங்க்யூ மிஸ்டர் பிரசிடென்ட். நாங்க உங்க உதவியை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. நாம தீய சக்தியை அரவணைப்போம். அப்பதான் அந்த சக்தியை இன்னும் ஆழமா உள்ள இறக்க முடியும். இதுதான் பிளைன் ஆஃப் மெகிடோ, மிடில் ஈஸ்டோட முக்கியமான இடம். ஆயிரக்கணக்கான சைனீஸ் படைகள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வேர்ல்டு யூனியனின் 10 தூண்களும் தங்களுடைய படைகளை திரட்டிவிட்டனர். வரலாறு காணாத சம்பவம் ஒன்று இங்கு ஏற்பட போகிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸின் புது தலைவர் இங்கு வந்துவிட்டார். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் பிரசிடென்ட். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நீங்க இப்ப பாக்குறது யுனைடெட் ஸ்டேட்ஸோட இன்டீரியர் பிரசிடென்ட் ரெகனைஸ் மெகிடோவுக்கு வந்துள்ளார். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் சார்பாக தற்போது டேவிட் அலெக்சாண்டரை தேடும் பணி தொடர்ந்து உலகமெங்கும் நடந்து வருகிறது. ஜென்டில்மேன், நாம எப்படியாவது இங்க இருக்கிற ஹெட் குவார்டர்ஸ் தாக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வேகமா முன்னேறி நம்ம தாக்குதலை தீவிரப்படுத்தலாம். எல்லாரும் துணிஞ்சு உள்ள போங்க. யாரும் எந்த வார்த்தைக்காகவும் காத்துட்டு இருக்க தேவையில்லை. திட்டம் நல்லா இருக்கு. எனக்கு இதுதான் சரின்னு படுது. ஸ்டோனும் அவங்க ஆளுங்களும் கொண்டாட்டத்துக்காக இங்க திரண்டிருக்காங்க. அவங்க இந்த தாக்குதலை எதிர்பார்க்க மாட்டாங்க. நாம சைனீஸ்க்காக காத்திருந்து அதுக்கப்புறம் முழு படையோட நாம இந்த பக்கமா போய் தாக்கலாம். உங்களுக்கு தெரியுமா இதுல எவ்வளவு பேர் சாக போறாங்கன்னு? ஜெயிக்கணும் சார். ஓகே, நீங்க இந்த வழியா உங்க படையை கூட்டிட்டு உள்ள போங்க. எஸ் சார். லெஃப்ட் சைடுல உங்களுக்கு சரியான பாதை கிடைக்கும். நீங்க அங்க போனீங்கன்னா ஈஸியா தாக்கலாம். இங்க நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என் வீரர்களே, நீங்க உங்களுடைய முதல் அடியை ஜெருசலத்தை நோக்கி எடுத்து வச்சிருக்கிறீங்க. புது உலகத்துக்கான பயணத்தை தொடங்கி இருக்கிறீங்க. அனைவரும் கடவுள் அலெக்சாண்டரை போற்றுங்கள். உங்களுக்கு தெரிந்தது போல் நம் தலைவர் உங்கள் எல்லோரையும் தொடர்பு கொள்ள வேண்டியதால் அதனால் யூரோப்பியன் யூனியன் தலைவர் அலெக்சாண்டர் யூரோப்பியன் யூனியன் மோட் 3ஐ தேர்ந்தெடுத்திருக்கிறார். இரவு 10 மணிக்கு பார்வையிட வரார். அடுத்த 10 நாட்களுக்கு ஈஸ்ட் ஜோனின் துருப்புகளுக்கு உலகத்தில் புது திருப்பத்தை ஏற்படுத்தியவரை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். கடவுளே, எதுக்காக? ஏன் என்ன தேர்ந்தெடுத்தீங்க? எவ்வளவு பேர் இருக்காங்க? எனக்கு பயமா இருக்கு. நான் சாக விரும்பல. ஆனா எனக்கு ஒரு ஆழமான விஷயம் தெரியும். நான் எப்படியாவது இதெல்லாம் கடந்துருவேன். நான் ஏற்கனவே செத்துட்டேன். இப்ப நான் உங்க கையில இருக்கேன். சார், நான் உங்க கூட வரேன். இல்ல இல்ல, நான் தனியா தான் போவேன். அங்க உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதை மட்டும்தான் என்னால பண்ண முடியும். தேங்க்யூ. கடவுள் அவருக்கு சக்தியை கொடுக்கணும். நீங்க தான் எங்களோட ஊழி.
இதெல்லாம் கடந்து போக எனக்கு சக்தி இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுடைய வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் எனக்கு வேணும். எல்லாத்துக்கும் மேல உங்க விருப்பத்தின்படி இல்லாம என் விருப்பத்தின்படி செய்யறதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். என் உயிரை எடுத்துக்குங்க. இன்னைக்கு ராத்திரி ஒரு முடிவு கட்டுங்க. கடவுள் கிட்ட இருந்து வந்தது கடவுள் கிட்டே திரும்ப போயிடும். குட் ஈவினிங் ஜென்டில்மேன். அலெக்ஸ், இவ்வளவு சீக்கிரமா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க கிளாஸ மேல தூக்குங்க. என்னோட அருமை தம்பியோட எதிர்ப்பை மெக்கிடோவில் நான் சந்திக்கிறதுக்கு. ஆனாலும் நான் இந்த நேரத்துல என் அருமை தம்பிக்கு காவலாளியா இருக்க போறேன். டேவிட், ராத்திரி பொழுது சொகுசா இருந்திருக்கும் நம்புறேன். பொழுது நல்லா இருக்குல்ல? சூரியன் உதிச்சுக்கிட்டே இருக்கு, பறவைகள் பாடிக்கிட்டே இருக்கு, எல்லாம் என்னுடைய உலகத்துல சுத்திக்கிட்டே இருக்கு. உன்னுடைய உலகம் இருளான மோசமான இடம். நீ கேப்ரியல் அவ என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியும். ஓ, அதுக்கு பழிவாங்க தான் இங்க வந்திருக்கியா? எல்லாமே கடைசியில காதலுக்காக தான் இல்லையா? இத்தனை வருஷமா நான் உயிரோட இருந்ததுனாலதான் நீங்க ஒழுக்கமா உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காம இருந்திருக்கிறீங்க இல்லையா? உன்னுடைய பழைய காதலி அண்ணனுடைய பொண்டாட்டின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ரொம்ப கட்டுப்பாடா இருந்திருக்கே. உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா உன்னுடைய காதலி என் மனைவியை நான் கொன்னதுக்காக நீ இப்ப என்ன பழி வாங்க வந்திருக்க. உன் கோவத்தை தூண்டிட்டனா? சாரி. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுனால என்ன பண்ண போற? ஆனா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, அதை நினைச்சு நீ வருத்தப்படல? நான் வருத்தப்படல. சீக்கிரமே வருத்தப்படுவ. ஏன் அருமை தம்பியே, உனக்கு நான் ஒரு கடைசி வாய்ப்பு தரேன். என் கூட சேர்ந்துரு. அப்புறம் நான் உன்னை இந்த மோசமான நிலைமையில இருந்து உயரத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துருவேன். உன்னை நாட்டுக்கே ராஜாவாக்குற. இதுக்கெல்லாம் வருத்தப்படுறவன் நான் இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்க. ஆளுங்களால என்ன எதையும் செய்ய முடியாது, அது எனக்கு தெரியும். நீ வேணும்னா சாகலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் யார் மேலேயும் என் அரசாங்கத்தை நடத்துவேன், யாருக்கும் தண்டனை கொடுப்பேன். வாப்பா, வந்து பாரு. இது அற்புதமா இல்ல? எல்லா யூனிட்ஸையும் பொசிஷனுக்கு போக சொல்லுங்க. சைனீஸ் கடைசியா இங்க வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப வேகமானவங்க, அவங்கள நல்ல விதமா பயன்படுத்தும். நான் சொல்ற வரைக்கும் காத்துருங்க. உன்னோட கடவுள் இப்ப எங்க இருக்காரு? இங்கதான் இருக்காரு. அப்படியா? அவர் வந்த உடனே நானே உனக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். உன் கடவுள் எனக்கு ஃப்ரெண்டு தான். அந்த கடவுளுக்கு சக்தி இருந்தா இப்ப நடக்க போறத தடுக்கட்டும். என்ன வேடிக்கை பண்றதை விட்டுடு. தப்பி தவறி அவர் வந்தாருன்னா அவருக்கு சமமான என்ன பாப்பார். உன்னுடைய எல்லா படையும் எல்லா ஆயுதமும் கடவுளுக்கு முன்னாடி வெறும் தூசு மாதிரி. நீ இன்னும் என்ன சரியாவே புரிஞ்சுக்கலடா. கொஞ்சம் எனக்கும் கடவுளுக்கு நடுவுல நடக்க போற யுத்தம் மனித குலத்துக்காகத்தான். அதோ அங்க இருக்கிறது என்னோட படையே இல்ல, அதெல்லாம் என்னுடைய வெற்றி கோப்பைகள். நீ மேலிருந்து கேட்டுக்கிட்டு தானே இருக்க. உன்னோட மிக சிறந்த படைப்பு உனக்கே துரோகம் செஞ்சிடுச்சு. இனிமே இவங்க என்னதான் பின்பற்றுவாங்க. ஆமா, என்னதான் பின்பற்றுவாங்க. நான் ஜெயிச்சுட்டேன். இனிமே இந்த கிரகத்தை சொர்க்கமா நான் மாத்த போறேன். அதுவும் என்ன சேர்ந்தவங்களுக்காக. என்னோட தேவதைகள் திரும்பவும் வருவாங்க.
நீ நரகத்தை இதுவரைக்கும் பார்த்திருக்கியா? இதுதான் புது பொற்காலத்தோட முதல் நாள். நாளையிலிருந்து ஆரம்பிக்கிறது இன்னும் மோசமான நிலைமை. நாளைக்கு நீயே இங்க இருக்க மாட்ட. பாக்குங்க. நான் தாக்க சொல்லலையே. என்ன நடக்குதுங்க? ஷூட் பண்ணுங்க. சைனீஸ் நமக்கு எதிராக தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது? அமெரிக்கன்ஸ் இந்த பக்கமா தாக்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் லாட்டிஸ் தாக்குறாங்க. இப்பவாது தெரிஞ்சதா அலெக்ஸ்? கடவுளே இல்லன்னு சொல்றவங்களுக்கு முடிவு இதுவா தான் இருக்கும். எல்லாரையும் சுத்தி வளைக்க சொல்லுங்க. எங்க போய் சண்டை போட. நீங்க எல்லாரும் சாகுற வரைக்கும் போராடுங்க. ஆச்சரியமா இருக்கா? என்ன இவ இன்னும் சாகலையேன்னு பாக்குறியா? சரி, யோசிச்சு பாரு. யோசி. நான் தான் அந்த சாத்தா. நான் வரலாறு முழுதும் பார்த்திருக்கேன், அதுவும் பல பேர். இந்த தடவை இன்னும் மோசமாயிருக்கு. உன்னுடைய அண்ணன் பேரும் நான் தேர்ந்து எடுத்த கருவிதான் ஒரு பொம்மை. என்னுடைய கட்டளையை நிறைவேற்ற அவனை பயன்படுத்தின.
குட் பாய். நான் இருள் சக்திகளுக்கு கட்டளையிடுறேன். தீய சக்திகள் எழுந்திருக்க, எழுந்து உங்களுக்கு எதிரா நிக்கிறவங்களை அழிச்சிடுங்க. எழுந்திருங்க. கட்டளையிடுறது உங்களுடைய கடவுள். இருள் சூழட்டும். இன்னையோட உன் கதை முடிஞ்சது. அசையாதீங்க. பாத்தியா, நிலைமையே மாறி போச்சு. யாராலையும் என்ன தோக்கடிக்க முடியாது. நான் தான் சக்தி வாய்ந்தவன். எனக்கு தான் வெற்றியே.
நாம தோத்துட்டோம். நீ நம்ம அழிவை உண்டாக்கிட்ட. நாம தோத்துட்டோம். எல்லாம் முடிஞ்சது. நீ அழிய போற. Ugh.